நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, கரெக்டா நம்ம வெண்பா குட்டி இருக்காங்களா, அவங்க இருந்துட்டு ராஜேஸ்வரி ஒரு விஷயம் செய்யறாங்க. அந்த விஷயத்தை எப்படி ஒரு வழியா அவங்க பாத்துறாங்க. பார்த்த உடனே சும்மா இருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தியா, என்னால சும்மா இருக்க முடியாது, இந்த விஷயத்தை நான் எல்லா கிட்டையும் சொல்லதான் போறேன், முக்கியமா என் அப்பா கிட்ட சொல்லதான் போறேன்னு சொல்லிட்டு ஆவேசத்தோட கோவத்தோட அந்த இடத்துல இருந்து கிளம்புறாருங்க. இப்ப என்ன பண்ண போறாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அடியாத்தி இந்த விஷயமா பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகிற மாதிரி ஒரு விஷயம் பண்ணிட்டாங்கன்னா பாத்துக்கோங்களேன். அப்படி என்னடா பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தியா, ராஜேஸ்வரி இருந்து எப்படியாவது விஜய் கிட்ட இருந்து ஒரு சைன் வாங்கணும்னு சொல்லிட்டு யாருக்கும் தெரியாம ஒரு சைனா வாங்குறாங்க. அதை பார்த்து ஷாக் ஆயிடுறாங்க. ஒரு பக்கம் என்ன பண்றது ஏது பண்றதுன்னு சொல்லிட்டு தெரியாம குழப்பத்துல குழம்பி போயிட்டு உட்காந்து இருக்காங்க. சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் அதே சமயத்துல மறுபக்கம் என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நீங்களே ஆச்சரியப்பட்டுருவீங்க. நம்ம விஜய் கிட்ட சைன் வாங்கி அதை வந்து விஜய்க்கே தெரியாம மல்லி கிட்ட இந்த பாரு டைவர்ஸ் பேப்பர்ல அவன் சைன் போட்டான், நீ சைன் போட்டு இந்த வீட்டை விட்டு கிளம்பினே இருந்தா போதும், இனிமே இங்க உட்காந்து அந்த நொண்டி கதை இந்த நொண்டு கதை எல்லாம் பேச தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. இதை கேட்டதும் என்னடா இது இப்படியெல்லாமா பண்ணுவாங்க அந்த உலகத்துல, அடியாத்தி இப்படியே விட்டா நம்ம நிலைமை என்ன ஆக போகுதுன்னு சொல்லிட்டு தெரியலையே, இது என்ன புது கூத்து அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகிட்டு வியப்புல வியந்து போயிட்டு இருக்காங்கன்னா பாத்துங்களேன். சரி போனது போட்டோம் ஆனது ஆட்டம், அடுத்து என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம்னு சொல்லிட்டு நாம தாங்க ஒன் பை ஒன்னா முடிவு எடுக்கணும். அதை விட்டுட்டு நாம அதவே போனதவே நினைச்சு ஃபீல் பண்ணிருந்தாலும் வாழ்க்கையில ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க. அடுத்தடுத்து என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு முன்னேறி போயினே இருக்கணும். சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் நடந்து இருக்கா, மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கரெக்டா நம்ம மல்லி இருக்காங்கல்ல, அவங்களுக்கு இந்த விஷயம் தெரிய வருது. தெரிய வந்துதான் ஆக்ரோஷத்துல அப்படியே சும்மா ஆகாயத்தவே புழக்கிற மாதிரி கோவப்படுறாங்க. என்ன திமிரு இருந்தா என்ன தைரியம் தான் இந்த மாதிரி பண்ணியிருப்பாங்க, அவங்கள சும்மா விட மாட்டேன், அவங்களை இதான் நான் ஒண்ணு பண்ணுவேன் பண்ணியே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சவால் விடுறாங்க. சவால் விடுறதோட மட்டும் இல்லாம என்ன பண்ண போறாங்க அடுத்து ஏது பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு தெரியாம குழப்பத்துல குழம்பி போயிட்டு இருக்குங்க. சரி பாப்பா இன்னும் என்னென்னலாம் பண்ண போறாங்க ஏதெல்லாம் பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு எல்லாமே அந்த கடவுளோட அனுதயம் இருக்கிற வரையும் எல்லாமே நல்லபடியா நடக்குங்க. இல்லைன்னா எல்லாமே ஒரு பக்கம் பிளாப்ஸ் ஆயிருந்தா பாத்துக்கோங்களேன். சரி இப்படியே அப்படியே ஒரு பக்கம் பிரச்சனை போயிட்டு இருந்தாலும் அதே சமயத்துல மறுபக்கம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கரெக்டா நம்ம வெண்பா குட்டி இருக்காங்கல்ல, அவங்க இருந்தானே மல்லியம்மா கிட்ட சொல்றாங்க, மல்லியம்மா நீங்க எதுக்குமே கவலைப்படாதீங்கம்மா, நான் இருக்க உங்களை எப்பவுமே நான் கண்குள்ள வச்சு பாத்துக்குவேன், நீங்க என்ன மட்டும் எப்பவுமே விட்டு போயிடாதீங்கம்மா. அவங்க 1000 சதித்திட்டம் தீட்டுவாங்க, எந்த சதித்திட்டத்துக்கும் உங்களை நான் எப்பவுமே இதாக மாட்டேன், நீங்க உஷாரா இருங்க கொஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நீ சொல்றது எல்லாமே எனக்கு புரியுது வெண்பா, ஆனா இருந்தாலும் உங்க அப்பாவுக்கு என்ன பிடிக்கலன்னா அதுக்கு மேல என்ன பண்ண முடியும் சொல்லு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்பாவது அவரை கொட்டையாவது அவரை விடுங்க, நான் உங்களுக்கு இருக்கல, நான் உங்களுக்கு முக்கியம் இல்லையா, அவரு தான் உங்களுக்கு முக்கியமா அப்படின்னு சொல்லிட்டு திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போ என்ன பண்ண போறாங்க ஏது பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு தெரியலங்க. ஒரு பக்கம் கன்ஃபியூஷனாக தான் போயின்னு இருக்கு, கன்ஃபியூஷன் மேலே கன்ஃபியூஷனாக போயின்னு இருக்கு. இந்த கன்ஃபியூஷன் எங்கே போய் முடிய போகுது எதில் போய் முடிய போகுதுன்னு சொல்லிட்டு பொறுத்திருந்து பொறுமையாக பார்த்தா தெரிய போகுது. அது மட்டும் இல்லாமல் இது கூடவே இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடக்குதுங்க. அது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம அரவிந்த் இருக்கார்ல தலைவர், அவர் வந்து ஒரு பக்கம் இது எடுத்துன்னு வராரு. எதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த பத்திரிக்கையான ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதை தூக்கின்னு ஓடி வராரு. எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கல்யாணம் கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உண்மையாகவே கல்யாணமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆமாங்க உண்மையாகவே கல்யாணம். அரவிந்துக்கு ஏற்ற ஒரு மகாலட்சுமி வந்து கிடைச்சிட்டாங்க. இதுக்கு மேலே அவனுக்கு கவலையே இல்லை, வாழ்க்கையே இனிமேல் சொர்க்கம் மாதிரி ஒரு பக்கம் போக போகுது. கல்யாணம் மட்டும் வாழ்க்கையே சொர்க்கம் தாங்க. நான் வேலைக்கு சாப்பாடு நல்லா சந்தோஷமான ஒரு வாழ்க்கை, அருமையான வாழ்க்கை. இதோ பாருங்க எந்த நேரம் பார்த்தாலும் வேலை, இந்த மாதிரி வேலை செஞ்சுட்டே இருக்குவாங்க. நாம எந்த வேலையும் செய்ய தேவை, தின்னு போட்டு குளிய தட்டு ஓட்டலாம் தான் போதும். ஸோ நண்பர்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டிண்டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க. அப்போதான் நாம போற அடுத்தடுத்த வீடியோ உடனுக்குடன் வரும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா, see you, நன்றி, வணக்கம்.